இப்ப நம்போ இந்த கான்வர்சேஷன் பண்ணி அந்த 1 வீக் ஆச்சு. ஏன்னா பொங்கல் ஆமா, ஹாலிடேஸ் அப்படின்றதுனால, ஆமா. உள்ள நெறைய விஷயங்கள் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டி உள்ள ம். போனாரு. லைக் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஆமா. போயிருக்காரு அப்படின்னு நம்ம நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டு, தொப்பு காலம் போட்டு அதெல்லாம் பண்ணா ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா சீசன் 3 தான் பெஸ்ட் சீசன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்த கெஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாமே கேட்டது, "நீ ஏன் பணம் பெட்டி எடுத்த?" அப்படின்றதான் கேட்டுட்டு இருந்தாங்க. வெளிய வந்ததுக்கு அப்புறம் வினோத்துக்கு அந்த வருத்தம் இருக்கு, இருந்திருக்குமா? இருக்கு. கண்டிப்பா வருத்தம் இருக்கும். ஓகே. அது இல்லாம இருக்காது. ஐய்யய்யோ! நான் 50,00,000 18,00,000 பார்த்தா கரெக்ட். கண்டிப்பா இருக்கும். அவரு உள்ள சொல்லிட்டு வரலாம். ஆனா அவருக்கு வெளியில தெரியாது. ஆமா. எனக்கு இந்த 18,00,000 போதும்னு அவரு உள்ள சொன்னாரு தான். அவருக்கு கிடைக்கிறது அவருக்கு தெரியாது. வெளியில ரைட். வந்து தான் தெரியும் அவருக்கு 50,00,000 கிடைக்கும்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உள்ள போய் இன்ட் குடுக்குறாங்க இல்லையா? அவங்க ஒய்ஃப் இன்ட் ம், ம், குடுத்துட்டு வராங்க இல்லையா? அப்பவும் ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு அவருக்கு. ம், அதுக்கப்புறம் வந்து கம்ருதீனுடைய ஃப்ரெண்ட் சொல்றாரு. ம். அப்போ அவர்கிட்டயும் வந்து என் ஒய்ஃப் சரியா சொல்லலங்க. நீங்க சொல்லுங்கன்னா, இல்ல நீங்க நல்லா விளையாடுறீங்க. நீங்க 2 பேரும் டாப் 2க்கு வருவீங்கலாம் சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அத மீறியும் இவரு எடுக்கறதுக்கு வந்து தூண்டப்பட்டார் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் அது நெக்ஸ்ட் அதான் அவரே கேட்கலான்ட்டு வந்து இருந்தேன். அதையே அவரே வந்து ஒத்துக்கிறார். வந்ததுக்கு அப்புறமா. தூண்டப்பட்டு தான் ஆமா. எடுத்துறாரு. திவ்யா கூட உட்கார்ந்து பேசும்போது அந்த ஓகே. கான்வர்சேஷன்ல வந்து சொல்றாரு லிவிங் ஏரியால, "ஏன் இப்படி இப்படி வச்சுட்டு வச்சுட்டு ஏன் எடுக்கணும்? ம், எடுத்திருக்கலாம்ல. இப்ப ம். நான் எடுக்கணும் நீ வெயிட் பண்றியா?" அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே. அப்ப அத யாரு சொல்றாரு? யார் அத பண்ணாங்க? அரோரா தான். அரோரா தான் பண்றாங்க. லேட்டஸ்ட்டா காஜல் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பார்க்கும்போது கிளியரா ம், தெரியுது. ம். அவங்க வந்து வ அவர்கிட்ட பேசுறாங்க. கார்டன் ஏரியால. அவரு ரெஸ்ட் ரூம்க்கு போறாரு. இப்டி திரும்புறாங்க. சபரி உட்காந்துட்டுருக்காரு டோர் கிட்ட. பீன் பேக்ல. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "என்னப்பா எடுக்க மாட்டாரு போலயே" அப்டின்னு. ஓ! "எடுப்பாரு, எடுப்பாரு. வெயிட் பண்ணு" ஓ! அப்டிங்கிறாங்க. ஸோ அவங்க ட்விஸ்ட் ப்ரீ பண்றாங்க. பிளான்டு தான். அவர் வந்து உட்காந்த உடனே அங்கருந்து வாட்டர்மெலான் சொல்றாரு, "அவரு எடுக்க மாட்டாரு. நீங்க தான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னும்போது, நீ வாய மூடுறியா? அவர் எடுப்பாரு" அப்டின்ட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. ஓ! ஸோ இவங்க ஓ! எல்லாருமே சாண்ட்ராவும் சொல்றாங்க. ஆமா. ரைட். ஆனா வந்து பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் சரி, அதுக்கப்புறம் பேசின விஷயங்கள் சரி, எதுவுமே நீங்க பண்ணாத மாரி ஆமா. அதாவது அந்த அத ரிலீஸ் பண்ண காஜல் சொல்றாங்க, இந்த குறும்படம் சேதுபதிக்கு தான். விஜய் ஓகே. சேதுபதி அவர்களுக்கு தான் அந்த குறும்படமே. அரோராவால அவர் எடுக்கலன்றதுக்கு ஒரு குறும்படம் போட்டீங்கல்ல. ஆமா. அரோராவால தான் எடுத்தாருன்றதுக்கு இது ஒரு குறும்படம். இத பாருங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு தேவைன்னும்போது வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ம். சேனலுமே. இப்ப சப்போஸ் இவர் பெட்டி எடுக்காம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அரோரா எடுத்திருப்பாங்க. இல்ல வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க. விக்ரமோ யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சடனா சேஞ்ச் பண்ணுவாங்க ஓகே. வின்னர்ஸ. டப்புன்னு மாத்துவாங்க. அது சேனல் டிசிஷன் தான். நம்ம டிசிஷன் கிடையாது. ரைட், அப்ப அந்த மாரி மாறிச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு ரீசன்க்காக தான், ரைட், இந்த 18,00,000மாவது எனக்கு லாபமா இருக்கட்டும் ரைட். அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கையில எடுத்தது. ஆனா அட்லீஸ்ட் இதாவது மக்களுடைய வரட்டும். ஓட்டுல கன்ஃபார்மா சொல்றேன் வின்னர்ன்ற பிளேஸ்ல இருந்தது வினோத் வினோத் தான். தான்.